نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்கும் திருமதிக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது குடும்பத்தார்கள், கூட்டத்தார்கள், நல்லற தோழர்களான சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவரும் மீதும், இன்னும் இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகலாம். அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹத்தால் அதை பயந்து கொள்ளுங்கள், அவனையே வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று நம் அனைவருக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த உரையிற்கு வருகிறது. அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா 113வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொல்லி காட்டுகிறார். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அதிகாலையினுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டார். இந்த உலகத்தை படைத்து பரிவர்த்தப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுதான். அல்லாஹுக்குத்தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது என்றாலும் இந்த இடத்திலே குறிப்பாக சொல்கிற போது அதிகாலையினுடைய இறைவன் என்று சொல்லிக்காட்டார். அதிகாலை நேரத்திலே உங்களுக்கு தீங்குகள் ஏற்படும், அந்த நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். குர்ஆனிலே பார்க்கிற போது அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாமல் நபிமார்கள் பொய்ப்படுத்திய அந்த கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டது கூட அந்த அதிகாலை நேரத்திலே தான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹை வணங்குங்கள் என்று அந்த நபிமார்கள் சொல்கிறார்கள். அவர்கள் வணங்கவும் இல்லை, அந்த நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அந்த சமுதாயத்தினர். என்றால் அவர்கள் அல்லாஹ் தஆலா அழித்த நேரம் எது என்று சொன்னால் அந்த அதிகாலை நேரத்தில் தான். ஆதி சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல் அஹ்காப் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் 46வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இறுதியிலே அவர்களுடைய நிலை என்னவாயிற்று என்றால் அவர்கள் வசித்த இல்லங்களை தவிர வேறு எதுவுமே அதிகாலையிலே அங்கு தென்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆதி சமூகத்தை அதை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துக் கொண்ட நேரம் எது என்று சொன்னால் அதிகாலை நேரம். அதனாலதான் இன்னும் அல்லாஹ் தஆலா அப்படி கேட்க சொல்கின்றார், அதிகாலையினுடைய இறைவனிடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னும் சமூக கூட்டத்தார்களை பற்றி சொல்கிற போது கூட அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றார். சமூக கூட்டத்தார்கள் அவர்களை பற்றி சொல்கிற போது இறுதியிலே அவர்களுக்கு ஒரு கடும் நிலநடுக்கம் அவர்களை பீடித்தது. அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அதிகாலையிலே குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் அன்கபூத் என்கின்ற 29வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்லிட்டார். அவர்களை அழித்த நேரம் எது என்று பார்க்க சொன்னா அதிகாலை நேரம்.
அதே போல லூத்து சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இவர்களை அழிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் விடியற்காலை சமீபத்தில் விடவில்லையா, அந்த நேரம் தான் அதிகாலை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். அப்ப முந்தைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட காலத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிகாலை நேரத்திலே தான் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பார்க்கிறோம், உலகத்துல ஏதாவது ஒரு கெடுதி இந்த மனித சமூகத்தை பீடிக்கிறது என்று சொன்னால் அது அதிகாலை நேரத்துல தான் வருது. பூகம்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சுனாமியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நிலநடுக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கூட அந்த அதிகாலை நேரத்தில தான். அந்த அதிகாலை நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தை குறித்து சொல்கிற போது அதிலே அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா அபரிமிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி காட்டுறார். இந்த அதிகாலை நேரத்தில் எப்படி கேட்டை விட்டு அதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாப்பு கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே இந்த சமூகத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு அபிவிருத்தி என்று கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார். அந்த பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வே அதிகாலை நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்களை விட்டு காப்பாற்று. படைகளை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, பெரிய படைகளை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அந்த அதிகாலை நேரத்தில் தான் அனுப்புவாங்க. போருக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா படைகள் போது பார்க்கிறோம், வரலாறுகளை படிக்கிறோம். ஹதீஸ்ல தான் தொடர்ந்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு படைகளை அனுப்பினாலும் பெரிய படைகளை அனுப்பினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்திலே அனுப்பி வைப்பார்கள் என்று இந்த சக்கர லீலானவர் அறிவிப்பு செய்திருப்பாங்க. அப்ப காலை நேரத்திலே தான் பரக்கத்து இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கணும். அதே போல இந்த சக்கர லீலான அவர்களை பற்றி அந்த குறிப்பு எழுதப்படுகிறது. இந்த நபி தோழர் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார். வியாபாரியாக இருக்கிற போது தன்னுடைய பொருட்களை எல்லாம், சரக்குகளை எல்லாம் தன்னுடைய வேலையாட்கள் இடத்துல காலையில நேரத்தில் அனுப்புவாங்க, கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்புவார். அவர் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால பெரிய செல்வந்தராக ஆனார் என்கிற செய்தி அதுல குறிப்பிடப்படும். இது அபூதாபில் வரக்கூடிய செய்தி. அப்ப அந்த அதிகாலை நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஏராளமான அபிவிருத்தியை வைத்திருக்கிறார். நாம கூட எடுத்து பார்த்தோம் சொன்னா, நம்ம கூட வியாபாரங்கள் செய்கிற போதும் சரி, தொழில் செய்கிற போதும் அந்த அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தை போல மற்ற நேரத்தில் இருக்காது. அனுபவத்திலே சொல்லுவோம். வேலை செய்கிற போது பாருங்க, அதிகாலை நேரத்தில் போய் வேலை செஞ்சு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய பர்க்கத்தே தெரியல. அதிகாலை நேரத்தில் படிச்சு பாருங்க, அது மனசுல நிற்கும். மதரசாக்களில பார்த்தோம்னு சொன்னா அதிகாலை நேரத்தில் தான் அந்த மனநம் செஞ்சு உட்கார வைப்பாங்க. அந்த அதிகாலை நேரத்திலே பரக்கத் அதெல்லாம் அதனுடைய அபிவிருத்தி, அல்லாஹ் வழங்கக்கூடிய அபிவிருத்தி. அந்த அதிகாலை நேரத்தில் வேலை பார்க்கிற போது கூட அதுல கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம் அதிகமா இருக்கு. 10 மணிக்கு போய் வேலை பார்க்கறத விட 6 மணிக்கு போய் வேலை பார்த்து பாருங்க, அதுல கிடைக்கக்கூடிய ஊதியமே தனியா இருக்கு, அதிகமா இருக்கு. வியாபாரம் செய்கிற போதும் அது படித்தான். அல்லாஹ் தஆலா அந்த அதிகாலை நேரத்தில் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செய்திருக்கிறாங்க. இன்னும் என்னென்னவெல்லாம் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான் பாருங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற செய்தி பைஹக்கில வருகிறது. அதிகாலை நேரத்திலே நான் படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து தங்களுடைய பாதங்களால் என்னை உசுப்பி விட்டு இவ்வாறு கூறினார்கள். நான் தூங்கிட்டு இருந்தேன், காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் காலையில நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அன்னலார் அவர்கள் என்னிடத்தில் வந்து தங்களுடைய பாதங்களால் என்னை உசுப்பி விடுறாங்க, எழுப்புறாங்க, காலில் தட்டி விட்டு எழுப்புறாங்க. எழுப்பி விட்டு கூறுகிறார்கள், அருமை மகனே எழு, அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் நேரத்துக்கு சாட்சியாக இரு, அலட்சியமாக இருந்து விடாது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம் எப்ப வழங்கப்படுது? அந்த காலையில நேரத்தில் தொழுதுக்கு தூங்குறாங்க. 2வது ரவுண்டு தூங்குறோமா இல்லையா? நம்ம பதில் தொழுது என்ன செய்வோம்? தொழுதோடு போய் பள்ளி வீட்டில் தூங்கிடும். அது செய்யவே கூடாது. அந்த நேரத்தில் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் வேலை செய்யலாம், படிக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ரிஜிக்கை கொடுக்கலாம். ரிஜிக்குன்னு சொன்னாங்க வாழ்வாதாரம். உடற்பயிற்சியும் வாழ்வாதாரம் தான், படிக்கிறது வாழ்வாதாரம் தான், தொழில் செய்யறது வாழ்வாதாரம் தான். அந்த இடத்துல அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா
வாழ்வாதாரங்களை எங்களுக்கு வழங்குகிறான். அலட்சியமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேடிக்கீங்க, மருத்துவர்கள் கூட சொல்றாங்க, அதிகாலை நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி வழங்கப்படுகிறது. அது என்றால் எழுவாத நாள் இருக்குது. படிக்கிற போது அந்த சக்தி கிடைக்குது, தொழில் செய்கிற போது அதுல கிடைக்குது, மைண்ட் சரியா இருக்கும். அதே போல உடற்பயிற்சி செய்கிற போது உடலுக்கு வேண்டிய சக்தி கிடைக்குதா இல்லையா? அந்த காலையில நேரத்தில் நீங்க அபிவிருத்தி, அதில் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அலட்சியமாக இருக்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க இந்த சமுதாயத்திற்காக. அல்லாஹ்வே என்னுடைய உம்மத்துக்கு இந்த காலை நேரத்திலே பரக்கத் செய். இதெல்லாம் தான் பரக்கத். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே உள்ள அந்த நேரத்தில் இறைவன் ரிஜிக் என்கின்ற வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். எந்த நேரத்தில் கொடுக்கிறான்? சூரிய உதயம், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னால அந்த ஃபஜர் நேரத்தில் கொடுக்கிறான். ஃபஜர் எப்ப என்ன போட்டிருக்காங்க? 5:10 போட்டிருக்காங்க. அந்த ஃபஜர் நேரத்துல இருந்து 6:40 சூரிய உதயம் வைங்க. இதற்கு உட்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரங்களை கொடுக்கிறான். இதுல தேடிக்கொள்ள வேண்டும். இதுல அசட்டையாக இருந்துவிடக்கூடாது. வாழ்வாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரம் நமக்கு நாம நினைச்சு பார்க்கலாம். நம்ம வேலை பார்க்கிறோம், 500 ரூபாய் கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்குது, 10 மணிக்கு போனாலும் கிடைக்குது. நீங்க 6 மணிக்கு போய் பாருங்க, என்ன கிடைக்கும்? வச்சா கிடைக்கும். அந்த வாழ்வாதாரத்தை அதிகம் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அது எல்லா விஷயத்திலும் தான் இருக்கு. படிப்புல இருக்குது, வியாபாரத்துல இருக்கு, தொழில இருக்குது, உடற்பயிற்சி செய்யறதுல இருக்கு. எல்லா விஷயங்களும் அதிகமான நன்மைகள் அந்த அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் என்னென்ன பரக்கத்து பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரில 3269வது செய்தியாகும், முஸ்லிம்ல 1425வது செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களிலே ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிற போது அவருடைய பின்புறத்திலே, தலைவருடைய பின்புறத்திலே சைத்தான் 3 முடிச்சுகளை போடுகின்றான். பிறகு போட்டுவிட்டு சொல்லுவான், இன்னும் நேரம் இருக்குது, தூங்கு என்று அவன் சொல்லுவான். அவன் ஊதுவான், அவனுடைய காதிலே ஊதுகிறான். அந்த மனிதன் எழுந்து விட்டான் என்று சொன்னால், எழுகிற போது அவருடைய முதல் முடிச்சு அழிக்கப்படுகிறது. உணவு செய்கிறான் என்று சொன்னால் 2வது முடிச்சு அழிக்கப்படுகிறது. அவன் தஹஜ்ஜத்தோ ஃபஜ்ரோ தொழுவான் என்று சொன்னால் 3வது முடிச்சு அழிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அல்லாஹ் தரான். எதுல தர்றான்? இந்த அதிகாலை நேரத்தில் சைத்தான் இருந்து நமக்கு பாதுகாப்பு. இது நமக்கு பரக்கத்தா இல்லையா நினைச்சு பாருங்க. இது பெரிய நன்மையா இல்லையா நினைச்சு பாருங்க. இந்த நன்மையை அல்லாஹ் தஆலா காலை நேரத்தில் வைத்திருக்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் சுறுசுறுப்போடும் நல்ல மனநிலையோடும் எழுவார். அந்த காலையில நேரத்தில் எதிர்க்க பாருங்க. அது எப்படிப்பா அந்த மனிதனை படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம்பிடித்து காட்டுகிறார். எப்படி இருப்பா அந்த மனிதன்? அதிகாலை நேரத்தில் எழுகிற போது, அந்த சுபஹ் நேரத்தில் எழுகிற போது நல்ல சுறுசுறுப்போடு இருப்பான், நல்ல மனநிலையோடு இருப்பான். எந்த ஒரு மனநிலை அப்படி ஊசலாட்டம்ல இருக்காது. எதுவும் அறக்க பழக்க இருக்க மாட்டாங்க. மனசு பாருங்க, அமைதியா இருப்பான், நல்லா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். அந்த காலையில நேரத்தில் எந்திரிக்கிறவங்க பாருங்க எப்படி இருப்பாரு? சுறுசுறுப்பா இருப்பார், நல்ல மனநிலைகள். இது பரக்கத். இந்த நன்மை அல்லாஹ் தஆலா. இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மந்தமான மனநிலையோடும் சோம்பலோடும் காலை பொழுதை அவர் அறையார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். காலையில நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தீமை கிடைக்கும் பாருங்க. சுறுசுறுப்பு இருக்காது. அந்த காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிற ஆள்கிட்ட இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு 8 மணி 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிற ஆள்கிட்ட இருக்குமா? இருக்காது. நல்ல மனநிலை இருக்குமா? அது இருக்காது. எழுந்திரிச்சோன்னே ஆஹா இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, பரப்பா, அதை செய்யணுமே, எதை செய்யணுமே, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் ஆயிடுச்சு. நல்ல மனநிலை இருக்காது, சோம்பேறியாக இருக்கும். அப்ப நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த காலை நேரத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா? அந்த பிரார்த்தனை அது. ஐயோ போக பாருங்க, இன்னும் பாருங்க, வரக்கூடிய செய்தியை பாருங்க. அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், படுக்கை, போர்வை, மனைவி, மக்கள்
அரவணைப்பு அத்தனை உதறிவிட்டு அதிகாலையில் எழக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் வியப்படைகிறான். வானவரிடத்திலே கேட்கிறான், வானவர்களே எனது இந்த அடியானை பாருங்கள், தடுப்பை போர்வை மனைவி மக்கள் அத்தனை உதறிவிட்டு அதிகாலையில் எழுந்து விட்டான். எதற்காக? என்ன வேண்டும் இந்த அடியானுக்கு? என்னுடைய அருள் மீது ஆசை வைத்தா அல்லது எனக்கு பயந்தா என்று அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, காலையில நேரத்துல அந்த அதிகாலை நேரத்துல படுத்து உதறோம். இந்த குளிர் காலத்துல நல்லா இருக்கு, பருத்து இழுத்து போட்டு படிக்கிறதுக்கு படுக்கிறோம். அரவணைப்பு குழந்தைகளோட மனைவியுடைய அரவணைப்பு படுக்கிறோம், சுகமாத்தான் இருக்கும். இதெல்லாம் உதறிவிட்டு அல்லாஹை தொழுவதற்காக பதில் நேரத்தில் வர பாருங்க. அதிகாலை நேரத்தில் வந்துச்சு, வரக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் வியப்படைகிறான். வியப்படைந்து விட்டு தன்னுடைய வழக்கர் இடத்துல வானவர் இடத்துல கேட்கிறான், எதுக்காக இந்த மனுஷன் எழுந்திருக்கிறான்? இதெல்லாம் உதறிவிட்டு எதற்காக வருகிறான்? என்னை எண்ணியது எங்கிட்ட இருக்கக்கூடிய அருளுக்கு ஆசைப்பட்டா அல்ல நான் ஏதாவது தண்டனை கொடுத்தேன் பயந்துட்டு வர்றான்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்டு விட்டு அல்லாஹ் சொல்கிறான் மாணவரிடத்துல, உங்களை சாட்சி வைத்து கூறுகிறேன், அவன் ஆசைப்பட்டதை நான் அவனுக்கு தருகிறேன். அவன் எதை பயப்படுகிறானோ அதிலிருந்து நிச்சயம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை ஆசைப்படுகிறான் அந்த மனுஷன்? காலையில தொழிலுக்கு வர்றோம், பஜு தொழிலுக்கு எதுக்கு வர்றோம்? அல்லா இடத்துல அவனுடைய அருளை பெற வேண்டும் வர்றோம். அவனுடைய அருள் பெற்று கிடைச்சிட்டுனா என்னங்க, எல்லாம் கிடைச்ச மாதிரி அந்த ஆசையோடு தான் வரும். அல்ல மருந்தனை கண்டிச்சிருவானே, இங்கேயும் நமக்கு கேடு வருமே, மருந்தனை கேடு வருமே, பயப்படுறோமா இல்லையா? அதுல இருந்து பாதுகாப்பு தருகிறான். இன்னும் பாருங்க, முஸ்லீம் வரக்கூடிய செய்தி பாருங்க, மண் சல்ல சலாத்த சுபுகி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறார்களோ, அதிகாலை நேரத்தில் அந்த தொழுகையை தொழுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை வந்துவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்கின்ற அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். எந்த நேரத்துல? அந்த காலையில நேரத்தில் கிடைக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் வேணும், வேற யாரும் பாதுகாக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் யார் இடத்துல பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் இடத்துல தான் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? மன் சல்ல ஸலாத்த சுப்ஹி ஃபீ திம்மத்தில்லா ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஃபஜ்ர் தொழுவதில்தான் இருக்கு. அந்த அதிகாலை நேரத்தில் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடு தான் இருக்கு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப ஃபஜ்ர் நேரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பாருங்க, இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கில் வரக்கூடிய செய்தி, பள்ளிவாசலை நோக்கி அதிகாலையில இருளிலே நடந்து செல்பவர்களுக்கு மறுமையிலே முழுமையான ஒளி கிடைக்கும் என்ற நற்செய்தியை கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஃபஜ்ர் நேரத்துல அந்த அதிகாலை நேரத்துல பள்ளிவாசலுக்கு வர்றோம், நடந்து இருள வர்றோம், இருட்ட வரோமா இல்லையா? இருட்டில தானே வருவோம். வீட்டுல இருந்து கிளம்பி வர்றோம் சொன்னா எதுல எப்படி வர்றோம்? பகல்ல இருக்கக்கூடிய வெளிச்சம் ராத்திரியில இருக்காது, அந்த அதிகாலை நேரத்தில் இருக்காது. இருளிலே நடந்து வருகிற போது அவர்களுக்கு மறுமையிலே ஒளி கிடைக்கும். எதுக்கு வர்றோம்? இந்த இருளிலே எதுக்கு நடந்து வர்றோம்? அல்லாஹை தொழ வேண்டும், அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். இந்த எண்ணத்துல வர்றோமா இல்லையா? யாராவது பார்க்கிறோமா? காலை நேரத்தில் வருகிற போது, தொழில் வருகிற போது, நோர் நேரத்தில் எடுத்துக்கலாம், எல்லாம் ஒண்ணு சேருவோம், எல்லாம் ஒண்ணு சேருவோம், அவரை பார்க்கலாம் நேருவோம், சேர்ந்து வருவோம். தொழில் வர்ற நேரத்தில் யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. யார் பார்த்துட்டு இருப்பாங்க? அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லாஹுக்காக வரக்கூடியது அந்த காலை நேரத்தில் அல்லாஹ்வுக்காக என்று வருகிறோம் என்று சொன்னால், அந்த இருளிலே வருகிறோம் என்று சொன்னால் மறுமையில ஒளியை தர்ற அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றது அந்த காலையில நேரத்தில், அந்த அதிகாலை நேரத்தில் அப்படிப்பட்ட அருள்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார், பரக்கத்தை வச்சிருக்கிறார். நபிகள் நாயகம் அதுதான் துவா செஞ்சிருக்காங்க. அவங்க துவா செஞ்ச காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட பரக்கத்துலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு கை சேரப்பட்டவங்களா ஆயிடக்கூடாது, அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இவ்வளவு நன்மை இருக்கு நமக்கு. இன்னைக்கு தூரம் நாளைக்கு எழுந்து போவான்னு நமக்கு நிச்சயம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். தூங்குற போது ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும், தூங்கணும், ஃபஜ்ர் தொழுகையை தொழணும், இதுதான் இறுதி தொழுகையாக ஆகிவிடுவோம் அந்த எண்ணத்தில் இருக்கணும்.
இந்த வணக்க வழிபாடு செய்கிற போது அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டுமே, யாருமே பார்க்கல, அல்லாஹ்க்காக ஃபஜர் நேரத்தில் வர்ற, அல்லாஹ் சொன்ன கடமை நிறைவேற்ற அப்படி வரக்கூடியவர்களாக இருக்கணும். எவ்வளவு பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி பாருங்க. இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், ஃபஜர் தொழுகையில பகல் மலக்குகளும் இரவு மலக்குகளும் ஒன்று சேர்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ். பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அந்த ஃபஜர் நேரத்தில் ஒன்று சேர்றாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். எந்த வசனம்? பனு இஸ்ராயீல் என்கின்ற 17வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அகீமிஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். லிதுலுகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவு சூழும் வரை இருக்கக்கூடிய தொழுகையை தொழுங்கள். எந்த தொழுகை? சூரியன் சாய்ந்ததிலிருந்து என்னங்க? லுஹருடைய தொழுகை. சூரியன் மத்தியானம் 12 மணிக்கு இருக்கான்னு சொன்னா 12 இருந்து சாகிறது இருந்துச்சுன்னா அந்த நேரத்திலிருந்து லுஹர், அசர், மஹரிப், இஷா இந்த தொழுகைகளை தொழுங்கள். குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையை தொழுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். முன்னால் என்ன சொல்றான்? சூரியன் சாய்ந்ததிலிருந்து இருள் சூழக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய அந்த 4 நேர தொழுகை தொழுங்க, ஃபஜ்ர் தொழுகை தொழுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர் கான மஸ்கூதா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டார். நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படி சொல்லல. ஃபஜ்ர் தொழுகை குறிப்பாக சொல்கிற போது நீங்கள் தொழக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தில் தொழக்கூடிய அந்த சுபூ தொழுகை இருக்கிறதா இல்லையா, அது உங்களுக்கு மறுமையிலே சாட்சி பகரும். நீங்கள் அந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள். இதில் 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டார். 5 கால தொழுகை தேடி தொழக்கூடியவர்களா இருக்கணும். இதுல குறிப்பா இந்த ஃபஜ்ர் நேர தொழுகையிலே அதிலே கவனமா இருக்கணும். அந்த ஃபஜ்ர் நேர தொழுகை நமக்கு சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது, நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்ற கவனத்தில் கொள்ளணும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்புடைய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உளு செய்ய பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஜருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது பின்னர் ஃபஜர் தொழுகையும் தொழுகிறார்களோ அவர்கள் நல்ல மக்களோடு பட்டியலிலும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினருடைய பட்டியலில் இடம் பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஐயோ, இந்த நேரத்தில் இருக்குது, இந்த அதிகாலை நேரத்தில் ஃபஜர் நேரத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நாம தொழுவ வர்றோம், அல்லாஹ்க்காக தொழுவோம். நமக்கு தரக்கூடிய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் தஆலா என்ன தர்றா? தூதுக்குழுவினருடைய பட்டியல். தூதுக்குழுவினர் யாருங்க? நபிமார்களுடைய பட்டியல். அதிகாலை நேரத்தில் யார் ஃபஜர் நேரத்தில் தொழுகிறார்களோ அவர்கள் நபிமார்களுடைய பட்டியலிலே எழுதப்படுகிறார்கள், நல்ல மக்களுடைய பட்டியலிலே எழுதப்படுகிறார்கள். இந்த அதிகாலை நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம். இந்த அதிகாலை நேரத்தில் இவ்வளவு பாக்கியம். ஃபஜர் தொழுகையில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம், எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அந்த ஃபஜர் நேரத்தில் அதிகாலை நேரத்தில் நமக்கு மரணம் சம்பத்து விடாமல் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி இருக்கிறானே என்று அதற்கு சுக்ர் செய்யணுமா இல்லையா, நன்றி செலுத்தணுமா இல்லையா? அந்த அதிகாலை நேரத்தில் கெடுதிகள் அல்லாஹ் தஆலா அந்த கெடுதியை நம்ம தீர்த்துக் கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா நன்மை இவ்வளவு கொடுத்திருக்கிறானே, இவ்வளவு நன்மை எவ்வளவு பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? அந்த சுப நேரத்தில் எவ்வளவு பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? சுபை பற்றி சொல்கிற போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இவ்வளவு நன்மைகளை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டோம் நினைச்சுப்பாங்க. எவ்வளவு நன்மை அல்லாஹ் தந்திருக்கார். இந்த ஃபஜர் நேர தொழுகை சொல்லுங்க, இதாங்க இதில் மொத்த சாராம்சம் என்னங்க? அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு நிறைய பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா தர்றான். அதிலே தொழுகை முக்கியமானதாக இருக்கிறது. ஃபஜர் தொழுகை தொழுங்க, அதுதான் முக்கியமான சாராம்சம். முக்கியமான செய்தி என்னங்க அர்த்தம்? இந்த ஃபஜர் நேரத்தில் ஃபஜர் தொழுகை தொழுங்க. நீங்க முதல்ல சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணலா இருக்கும். முதல் விஷயத்தில் நல்லா இருக்கும். ஃபஜர் தொழுகை நீங்க சரியா இருந்தீங்கன்னு சொன்னாதான் மற்ற நேர தொழுகை சரியா இருக்க முடியும். இல்லாட்டி எல்லாத்துலயும் அசதியா இருக்கும், எல்லாத்துலயும் பொறுப்போக்காக இருப்பீங்க. அப்ப இந்த ஃபஜர் நேர தொழுகையில கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் எப்படி தொழுகைக்கு இருப்பாங்க. தொழாதவங்க என்ன நினைக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாளை இருந்தால்
அல்லாஹ்வுக்காக நான் ஃபஜ்ர் தொழுகை தொழுவேன். எவ்வளவு குளிர் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுகை தொழுவேன். இப்படி சங்கல்பம் செய்து கொள்ளணும். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஃபஜ்ர் தொழுகை விடவே மாட்டேன். இது ஒரு சங்கல்பம் இருக்கணும் ஒவ்வொருத்தட்டையும். இந்த அதிகாலை நேரத்தில் இவ்வளவு பரக்கத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் ஆகணும் சொல்லி ஒவ்வொருவரும் ஆசைப்படணும். ஃபஜ்ர் தொழுகையை கவனமாக கடைபிடித்து தொழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காலை நேரத்திலே பாதுகாப்பு தேட சொல்கின்றான். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவுக்கு அவன் பதிலளித்து ஏராளமான நன்மைகளை நமக்கு அளித்திருக்கிறான் என்ற செய்திகளை அல்லாஹ் நாடி அளவுக்கு நம்ம பார்ப்போம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த ஃபஜ்ர் தொழுகையில கலந்து கொள்ளவில்லையோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொல்லியிருக்கிறார், எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு செய்தி வருகிறது பாருங்க, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை முடித்த பிறகு எங்களை நோக்கி திரும்பியவாறு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து தொழுது விட்டு திரும்பி கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? எங்களிடத்துல கேட்டாங்க, இந்த மனிதர் தொழுகைக்கு வந்தாரா என்று கேட்டார்கள். நாங்கள் இல்லை என்று சொன்னோம். பிறகு மறுபடியும் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதர் தொழுகைக்கு வந்தாரா என்று கேட்டார்கள். இது நமக்கு தாங்க பாடம். ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் முன்னால இருக்கும், தொழுகைக்கு முன்னால இருக்கும். இருந்துட்டு கேட்கணும், ஏன் இன்னார் வரல? தொழுகைக்கு வந்தாரு, லுஹருக்கு வந்தாரு, ஏன் ஃபஜ்ருக்கு வரல? அசருக்கு வந்தாரு, மஹரிபுக்கு வந்தாரு, இஷாவுக்கு வந்தாரு, ஏன் வரல? விசாரிக்கணும். இதெல்லாம் நமக்கு பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்து நமக்கு காட்டி தந்திருக்காங்க. நாம தொழுகைக்கு வந்து இருந்து கேட்கணும், ஏன் வரல? கேட்கிற போது நமக்கு தெரியும், இன்னார் ஊருக்கு போயிருக்கிறாரு, இல்ல உடம்புக்கு சரியில்லை, இல்ல வர்றதில்லை. இந்த செய்தி கிடைக்கிற போது நாங்க அதற்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஊருக்கு போயிருக்காரா, சரி விட்டுலாம். உடம்பு சரியில்லை, போய் விசாரிக்கணும். இல்ல வர்றதில்லை, அவர் தொழிலுக்கு போய் கூப்பிடணும். இதெல்லாம் பொறுப்பு இருக்கு, எல்லாம் பொறுப்பு இருக்கு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவை கேட்கிறாங்க, மீண்டும் இன்னவர் வந்தாரா என்று கேட்கிற போது மக்கள் இல்லை என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனையோடு இவ்வாறு கூறினார்கள், நயவந்தவர்களுக்கு இந்த இரண்டு தொழுகை சுபஹும் இஷாவும் கடினமானதாக இருக்கும். இந்த தொழுகையிலே கிடைக்கும் நன்மையை இவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் தவழ்ந்தாவது இதற்காக வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த தொழுகைக்கு வராதவங்க யாருங்க? நயவந்தவர்களுக்கு தான் இது கஷ்டமா இருக்கும். எந்த தொழுகை? இஷா தொழுகையும் சுபஹ் தொழுகையும். அப்ப இஷாவுக்கும் சுபஹுக்கும் யார் வரலையோ அவங்க யாரு? நயவந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஒரு பாரதூரமான வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, சுபு யார் தொழுலையோ அவங்க நயவந்தவர், இஷாவை யார் தொழுலையோ அவர் நயவந்தவர்கள். இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, நாம எப்படிப்பட்டவங்க? நாம முஸ்லீமா இருக்கிறோமா, முஸ்லீமா இருக்கிறவங்க வேடகாரியா இருக்கிறோமா, நயவந்தர்களா இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. எப்படி எச்சரிக்கை பண்றாங்க, கண்டிக்கிறாங்க பாருங்க. இவர்கள் நயவந்தர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்றாங்க, சுபஹ் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் யார் வழக்கமாக வருவதில்லையோ அவர்களை குறித்து நாங்கள், அதாவது நயவந்தர்கள் என்று மோசமாக எண்ணிருந்தோம் என்று சொல்றாங்க. அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு யார் வரலையோ, சுபஹுக்கு யார் வரலையோ, இஷாவுக்கு யார் வரலையோ,
இவர்கள் எல்லாம் நயவஞ்சர்கள் என்று நாங்கள் அவர்களை மோசமாக எண்ணியிருந்தோம். இப்ப நான் வரல, என்னை பத்தி மத்தவங்க யார் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, இவர் நயவஞ்சகர் நினைப்பாங்க, மோசமா நினைப்பாங்க. என்னை பத்தி சுபுக்கு வரல, இசாவுக்கு வரல, வெளியே சொல்ல மாட்டாங்க, நினைச்சுப்பாங்க. அப்ப நம்முடைய நிலை எப்படி நினைச்சுப்பாங்க? நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதன் பிரகாரம் நம்ம நடக்கிறோமா, அல்ல நயவஞ்சர்களாக இரட்டை வாசம் போட்டு கொண்டிருக்கிறோமான்னு நினைச்சுப்பாங்க. இது ஒரு கண்டிஷன். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, முஸ்லிம்ல 1153வது செய்தியாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சில தொழுகைகளில் காணாமல் தேடினார்கள். அப்போது அவர்கள், நான் ஒரு மனிதருக்கு மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு உத்தரவு பிறப்பித்துவிட்டு இரவு கட்டளைகளை கொண்டு வரச் சொல்லி கூட்டு தொழுகையிலே கலந்து கொள்ளாத மக்களை தேடிச் சென்று அவர்களை வீட்டோடு கொளுத்திவிட நான் எண்ணியது உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறது, இவர் உங்களுக்கு அருள், இந்த உலகத்தாருக்கு எல்லோருக்கும் அருளாக அனுப்பப்பட்டார். யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, யார் தொழுகை வரலையோ அவன் வீட்டோட வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க. இது முஸ்லிம் வரக்கூடிய 1153வது செய்தி. தொழுகை வரலையா, வீட்டோட கொடுத்துருவேன். அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை நம்ம இடத்துல இருக்குன்னு அவங்க இருந்தா கொடுத்துருவாங்க போல இருக்காங்க. யார் தொழுகை வரலையோ அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப எவ்வளவு கண்டிக்கிறாங்க, எவ்வளவு முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறாங்க. முன்னால் எவ்வளவு முக்கியத்துவத்தை சொல்றாங்க. அந்த அதிகாலை நேரத்தில் கிடைக்கக்கூடிய பரக்கத், அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளையா, நீங்க எரிச்சு போனாத்தான் என்ன, நீ அதான் இருக்கு என்று சொல்றாங்க. அது தொடர்ந்து வருது. அவர்களுடைய ஒருவர் சதை திரட்சியுள்ள ஒரு எலும்பு கிடைக்கும் என தெரிந்தால் கூட அதில் கட்டாயம் கலந்து கொள்வார் என்று இடித்து கூறினார்கள். நீ பள்ளிவாசலுக்கு வரணும்னா உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு, அதான் கரெக்ட். அவர்களுடைய ஒருவர் யார் தொழுகை வரலையோ, யார் பஜர் தொழுகை வரலையோ அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். சதை திரட்சியில ஒரு எலும்புன்னு சொன்ன என்ன, ஒரு சப்பை கறி வச்சுங்க, எலும்போட இருக்கு, கறியோட இருக்கு எலும்பு, அதை கொடுக்கணும் பள்ளிவாசல்ல வாங்க. அப்ப ஒரே ஒரு போல இருக்கு. நம்மளையும் இந்த மதம் படம் பிடிச்சு காட்டுறாங்க. 1400 வருஷத்துக்கு பின்னால வரக்கூடிய சமூகத்தையும் முன்னால் இந்த சமூகத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அதிர்த்தொலைக்கு வரணுமா ஏதாவது கொடுக்கணும், அவனுக்கு இடிச்சு சொல்றாங்க. ஏதாவது கொடுத்தாத்தான் வருவியா, ஏதாவது கொடுத்தாத்தான் செய்வியா, இவ்வளவு அனுபவிக்கிற நன்றி செலுத்த வரமாட்டியா, இதான் இருக்கு. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எவ்வளவு ஜெயமத்துகள், எவ்வளவு அறுப்படைகளை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. நீ தொழுவ வர்ற யாருக்கு? உனக்குத்தான் இப்ப தொலை வர்ற. தொழுவனால அல்லாஹ் வீட வேறியில்ல, ஒண்ணு இறப்படுது. நீ தொழுவாதனால அல்லாஹ் வீட இறங்க போறது இல்லை, அவனுடைய அந்தஸ்து குறைஞ்சிடாது. நீ செய்யக்கூடிய நன்மை உனக்கு, நீ நல்லா இருக்கணும்னா வா. அப்படி வர்றதுக்கு உனக்கு கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுத்திருக்கான்ல நினைச்சு பார்க்க முடியுமா? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கி கூறுகிறார்கள். அப்ப ஃபஜர் தொழுகைக்கு வராதுன்னு நினைச்சு பாருங்க. இதனால இவ்வளவு இருக்குதான். எல்லா இடத்துல வாங்கி எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம். ஒருத்தர் கேட்கிறாங்க, எல்லாம் வாங்கி சாப்பிடுறிய, நான் சொல்றேன் கேட்கிறேன்னு கேட்கிறேன் இல்லையா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்றோம். அல்லாஹ் தொழுகிறான். எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் தொழுது? ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் தொழுகிறது. இதை செலவு செய்ய மாட்டேங்கிறது. ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் தொலைவில்லையோ அவர்களுக்கு தான் இதை இடித்து கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இன்னொரு செய்தி, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி புகாரில 1144வது செய்தியாக வருகிறது. ஒருவர் விடியும் வரை தூங்கிக் கொண்டே இருக்கிறார், தொழுகைக்கு எழுவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறப்படுகிறது. விடிய வரை தூங்கிட்டே இருக்காரு, ஒரு ஃபஜர் தொழுகை வர்றதில்லை. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, நமக்கும் சேர்த்து தான் இதெல்லாம் எல்லா ஹதீஸையும் எடுத்து பாருங்க. இந்த ஹதீஸுடைய அற்புதமே இருக்காங்க. அன்னைக்கு இறங்குனது பார்த்தா இன்னைக்கு இறக்குற மாதிரி தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பெரிய அற்புதம் தான். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கிறாங்க, தூங்கிட்டே இருக்கிறாரு, இவரை பத்தி என்னங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பால ஷைத்தானு
புதுமைகி என்று சொல்கிறார். ஷைத்தான் அவருடைய காதிலே சிறுநீரை எழுப்பி விட்டார். அல்லாஹ் தஆலா சொல்றார், சும்ம ரதைனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அவன் இழிந்தவனிலும் இழிந்தவனாக ஆகிவிட்டார். லக்கது ஃபீ அஹ்ஸனி தக்வீம், லக்கது கலக்னல் இன்சான அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான வடிவத்திலே நாம படைத்தோம். அவன் இழிந்தவனும் இழிந்தவனாக ஆகிவிட்டான். இழிந்தவன் யாருங்க? சைத்தான். அதை விட கேவலமாக போயிட்டான். யாரு தொழுகையோ அவனுடைய காதல் வந்து சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று சொன்னால், சைத்தானுடைய கண்வரையாக தொழாதுடைய காது இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு இருந்தவனாக ஆகிவிட்டார், எவ்வளவு கேவலமாக இருந்தார். அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத்துகளை, அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய தண்டனை உலகத்தில் மறுமையிலே இருக்குது. வேற தண்டனை இருக்குது. தொழாதவர்களுடைய தலைகள் நசுக்கப்படுகிறது என்று சுபு தொழாமல் யார் இருக்கிறாரோ அவருடைய தலைகள் நசுக்கப்படுகிறது என்று ஒரு செய்தியில் வரக்கூடிய புகாரில 1143 செய்தியாக வருது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுபு தொழுகையை முக்கியப்படுத்தி காட்டி, யார் என கேள்வி கொள்ளவில்லையோ இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அப்ப அதிகாலை நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கை நமக்கு செய்தார்களோ அந்த எச்சரிக்கையை பயந்து அது மாதிரி நாம் ஆகக்கூடாது என்று எல்லா இடத்திலும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இனிமேல் சரியாக ஃபஜ்ர் தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் சங்கத்தை எடுத்துக் கொள்ளணும். யார் ஃபஜ்ர் தொழுகை சரியாக தொழுகிறார்களோ அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சல்லல் பர்தனி தஹலல் ஜன்னா, யார் குளிர்ச்சியான நேரத்தில் தொழுகிறார்களோ அவர் சுவனத்திலே நுழைந்துவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குளிர்ச்சியான நேரம் என்று சொன்னால், பர்தனி என்று சொன்னால் ரெண்டு விஷயத்தை சொல்றது. ஃபஜ்ர் தொழுகையை அஸர் தொழுகையை யார் தேடி கொள்கிறார்களோ அவர்கள் சுவனத்திலே நுழைந்து விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல மறுமையிலே அல்லாஹை பார்க்கக்கூடியவர்கள், அல்லாஹை பார்ப்போம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பார்ப்போம், அப்படி பார்க்கக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப அல்லாஹை பார்க்கக்கூடிய அந்த ஆசை உள்ளவர்கள், சுவனத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்று அந்த எண்ணம் உள்ளவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை பேணிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக ஃபஜ்ர் தொழுகையை பேணி தொழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரையும் அப்படி ஏவனும், அவர்களும் சொர்க்கவாசிகளாகணும். எல்லா முஸ்லிம்களும் ஃபஜ்ர் தொழுகை தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி அவனை மறுமையில காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.